Hi, hello friends, welcome back to Sou Creator யூடியூப் சேனல். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு யூடியூபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஏஐ வீடியோவை கார்ட்டூன் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போல் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் வந்து கார்ட்டூன் வீடியோன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. கார்ட்டூன் வீடியோன்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதில் வந்து நானும் ஒரு யூடியூப் பார்த்து தான் பழகுனேன். ஸோ இந்த மாரி மில்லியன் வியூஸ் போயிருக்குல்ல, அந்த மாரி ஷார்ட்டா எடுத்து காப்பி லிங்க் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இங்கே ஷேருங்கிற ஆப்ஷன் தெரியும் பாருங்கள் வீடியோவில். அதில் இந்த காப்பி லிங்க்குங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கூகுளுக்கு வந்துருங்க. வெளியே வந்துட்டு கூகுளுக்கு வந்துட்டு, கூகுளில் வந்து கூகுள் ஜெமினின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கூகுள் ஜெமினி எங்கே வந்திருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளூ கலரில். ஸோ அந்த காப்பி பேஸ்ட்டு அங்கே பண்ணோம்ல, அதை இங்கே போட்டுட்டு இந்த கதையை ரீக்ரியேட் செய்து ஒரு புது கதையாக உருவாக்கி கொடுக்கணும் தமிழில் அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அது வந்துருச்சு, நான் சீக்கிரமாக ஸ்பீடாக போட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு புது கதையை க்ரியேட் பண்ணி ஜெமினி வந்து எங்களுக்கு கொடுத்துரும். இப்போ வந்து ஜெமினி வந்து கதையை உருவாக்கி கொடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த கதை ரெடியான உடனே நீங்கள் அங்கே ஸ்பீக்கர் இருக்கோ அதை போட்டுட்டு ஆன் பண்ணி இந்த கதையை நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நெக்ஸ்ட்டு அதே பாக்ஸில் வந்து டைப்பிங் பாக்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு இந்த கதைக்கு தேவையான புகைப்படங்களை ரெடி செய்து கொடுக்கவும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஜெமினிக்குள்ளேயே வந்து நீங்கள் இமேஜும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்படி தான் எப்போவும் ஈஸியாக பண்ணிக்குவேன். லைனாக இந்த ஜெமினிக்குள்ளே என்னென்ன இது பண்ணி எடுத்துக்கணுமோ அதெல்லாம் இங்கேயே ரெடி பண்ணி எடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த கதைக்கு புகைப்படங்கள் வேணும்ன்ட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். சர்ச் பண்ணி புகைப்படங்கள் லைனாகவும் கொடுத்துரு ஒரு டைம், இல்லை ஒன்றா தான் கொடுக்கும். ஒன்றா கொடுக்கும்போது என்ன பண்ணணுன்னா, நெக்ஸ்ட் இமேஜ்னு கொடுக்கணும். அப்போ நெக்ஸ்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதைக்கு தேவையான இமேஜை ஒன்றா கொடுத்துரும் எங்களுக்கு. ஸோ இமேஜ் எல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு இமேஜ் வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் அது வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அந்த டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா இமேஜையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த கதைக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த கதைக்கு தேவையான தலைப்பு வேணும்னு சொல்லிவிட்டு தலைப்பை இங்கேயே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கூகுள் ஜெமினியில். இந்த கதைக்கு தேவையான தலைப்பு வேணும்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய தலைப்புகளை ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த தலைப்பு நல்லா பிடிச்சிருக்குதோ அந்த தலைப்பை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. காப்பி பேஸ்ட் பண்ணி இப்போது உங்களோட வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, காப்பி பேஸ்ட் கொண்டு போய். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இந்த கதையை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கணும். இங்கே வந்து எங்களுக்கு வந்து இமேஜும் கிடச்சிருச்சு, தலைப்புமே கிடச்சிருச்சு, கதையும் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ ஜென்ரேட்டு பண்ணணும், ஆடியோவும் ரெடி பண்ணணுங்க. அதனால் கதையை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து முழுசாக வந்து இப்போது வெளியே போயிடணும். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதே கூகுளில் வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு கூகுள் ஏஐ வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் 3 ஆப்ஷன் தெரியும். அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் 1 ரெடி பண்ணிக்கோங்க. நிறைய இது இருக்கும், நிறைய வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேண்டாததெல்லாம் வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. கதையை மட்டும் விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ ரன் அப் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கதை வந்து ரெடி ஆகும். இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் வந்து இந்த தமிழ் எப்படி இருக்குதோ கதை அதே அது வந்து நான் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கதையை எவ்வளோ அழகாக சொல்லுதுன்ட்டு. அதை வந்து இது ரெடி பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து இது கதையை வந்து ஆடியோ ரெடி ஆகுற வரைக்கும் நாங்கள் குரூப் ஆப்புங்கிற ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் நாங்கள் வீடியோவை ஃபோட்டோ இப்போது இமேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்ல, அதை வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும் ஒன்றா. ஸோ எல்லா வீடியோவும் இந்த மாதிரி இமேஜ் இருந்துச்சா, இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரேட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் வந்து இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும்,
அப்போ வந்து நீங்கள் அது டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா மொபைல் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். இதே மாதிரி எல்லா இமேஜையும் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதோட அடுத்தது வந்து என்னென்னா வீடியோ எடிட்டிங் பண்ணுறது தான். ஸோ இதை வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே. பாருங்கள் டவுன்லோட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிடும். இதே மாதிரி லைனாக எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி லைனாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வந்து எடிட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் எல்லா இமேஜையும் நான் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஆடியோவும் எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுவுமே டவுன்லோட் ஆயிரும். இந்த ஆடியோவும் 3 டாட் இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் எடிட் பண்ணும்போது அங்கே டவுன்லோடுங்கிற ஆப்ஷனில் இருக்கும். நான் காமிக்கிறேன் அது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த வேலை முடிஞ்சது. வீடியோவும் ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங் வேலைக்கு தான் போகணும். எடிட்டிங் வந்து என்ன பண்ணணுன்னா நான் இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணுவேன். நீங்கள் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். கைன் மாஸ்டர்லேயும் பண்ணிக்கலாம். நான் இன்ஷாட்டில் தான் எப்போவும் பண்ணுவேன். இப்போ லைன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ வந்து நான் ஜென்ரேட் பண்ணி வச்ச வீடியோவெல்லாம் இப்போ வந்து எல்லாத்தையும் லைனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆடியோ செலக்ட் பண்ணணும். மியூசிக்குள்ளே போகிறீங்கன்னா மை மியூசிக்குள்ளே போகிறீங்கன்னா டவுன்லோட் ஆனதெல்லாமே இங்கே இருக்கும். நாங்கள் ரெடி பண்ணதெல்லாம் அந்த வந்து செலக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இப்போ ஆடியோ கேட்டுகிட்டே நீங்கள் சவுண்டு வந்து மியூசிக்கோட சவுண்ட் இருக்கும் அதை குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் ஆடியோ கேட்டுகிட்டே கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க. ஆடியோவுக்கு எந்தெந்த இமேஜ் செட் ஆகுங்கிறத வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ தான், நான் சிம்பிளாக தான் எடிட் பண்ணுவேன். அதிகமாகலாம் எடிட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை அந்த கதையை கேட்டு வாங்க. குரங்கின் சேட்டையும் ஒரு பனானா சர்ப்ரைஸும் மையமாக இருப்பதால் அதையே கருவாக கொண்டு இக்கதை அமைக்கப்பட்டுள்ளது. புதிய கதை. சேட்டை குரங்கு சிண்டுவும் தங்கப்பழமும். ஒரு அழகான அடர்ந்த காட்டில் சிண்டு என்று பெயருடைய ஒரு சுறுசுறுப்பான குரங்கு இருந்தது. அதற்கு எப்போதுமே குறும்பு செய்வதிலும் மற்றவர்களை ஏமாற்றுவதிலும் அலாதி பிரியம். மற்ற குரங்களைப் போலவே சிண்டுவுக்கும் வாழைப்பழங்கள் என்றால் கொள்ளை ஆசை. வாழைப்பழ போட்டி. ஒரு நாள் சிண்டு ஆற்றங்கரையில் ஒரு பெரிய பளபளப்பான தங்க நிறத்தில் இருக்கும் வாழைப்பழத்தை கண்டது. அது சாதாரணமாக இல்லை. அதற்கான பெயரே தங்கப்பழம். அதுதான் உண்மையில் அதை யார் எடுப்பது என்று சிண்டுவுக்கும் பக்கத்து மரத்தில் இருந்த மூத்த குரங்கு வீரனுக்கும் இடையே ஒரு போட்டி வந்தது. வீரனுக்கு தனது பலத்தின் மீதும் சிண்டுவுக்கு தனது புத்திசாலித்தனத்தின் மீதும் நம்பிக்கை இருந்தது. சவாலும் சேட்டையும். வீரன் தனது பலத்தை பயன்படுத்தி வேகமாக ஓடிச் சென்று தங்கப்பழத்தை அடைய நினைத்தது. ஆனால் சிண்டு மெதுவாக புன்னகையுடன் மரத்தின் மீது ஏறியது. வீரன் கீழே உள்ள முட்களையும் பாறைகளையும் தாண்டி பழத்தை நெருங்கி கொண்டிருந்த போது சிண்டு மரம் விட்டு மரம் தாவி வீரனை பின்தொடர்ந்து ஒரு கொடியை படித்தது. சிண்டு யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம் என்று சத்தம் போட்டுக்கொண்டே அந்த கொடியை வீரன் ஓடி வரும் பாதையில் லாவகமாக போட்டது. வீரன் அதை கவனிக்காமல் ஓடி வந்து அந்த கொடியில் தடுமாறி அந்த பழத்தை எடுக்க முடியாமல் சற்று தூரத்தில் விழுந்தது. குறும்பு வெற்றியும் பாடம் புகட்டலும். வீரன் கீழே விழுந்ததை கண்ட சிண்டு வேகமாக தரையிறங்கி யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த தங்கப்பழத்தை எடுத்துக்கொண்டது. நான் தான் ஜெயிச்சேன் என்று மகிழ்ச்சியில் கூச்சலிட்டது சிண்டு. தங்கப்பழத்தை ரசித்து ருசித்து சாப்பிட தொடங்கிய போது கீழே விழுந்த வீரன் சோகமாக கவலையுடன் அமர்ந்திருந்தான். அதை கண்ட சிண்டு பலத்தை விட புத்திசாலித்தனம்தான் முக்கியம் என்று நினைத்தாலும் வீரனின் சோகமான முகத்தை பார்த்ததும் மனது மாறியது. தங்கப்பழத்தின் பாதியை வீரனுக்கு அளித்து, வா இருவரும் பகிர்ந்து உண்போம், அடுத்த முறை நாம் பலம் வேகம் புத்தி என எல்லாவற்றையும் ஒன்றாக பயன்படுத்தி போட்டியிடலாம் என்றது. வீரன் மகிழ்ச்சியுடன் பழத்தை பெற்று சிண்டுவின் குறும்புத்தனத்தில் ஒரு நல்ல குணத்தையும் கண்டான். அன்று முதல் சிண்டுவின் சேட்டைகள் வேடிக்கையாக மாறியதை தவிர யாரையும் காயப்படுத்துவதில்லை. ஓகே, கமெண்ட்டில் நீங்கள் கேட்ட மாதிரியே ஏஐ கார்ட்டூன் வீடியோ நான் எப்படி ரெடி செய்கிறதுன்னு, நான் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ புரியலன்னா நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தனித்தனியாக போட சொன்னாலும் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.